அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுதுங்க. இந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக பிரச்சனை தீருமா, கனவுகள் நிறைவேறுமா, எந்த விஷயத்தில் இவர்களுக்கு பலம் அதிகரிக்கும், எந்த விஷயத்தில் பலவீனமாக இருப்பாங்க, சுபகாரியங்கள் கைகூடி வருமா, தொழில் எப்படி இருக்க போகுது, நிச்சயமாக எல்லோருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக புதுமை செய்யக்கூடிய ஆண்டாகவும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதால புதுமை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது உங்கள் வீட்டு நண்பர்கள் இவர்கள்கிட்டலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். சரி, இந்த வரக்கூடிய வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, நீங்கள் நினைத்தது நடக்கலை, சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வரக்கூடிய வருடம் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்க போகுது. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான். இதனால் எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக இருக்கும். கஷ்டங்கள் தீரும். சொந்த தொழில் தொடங்குவோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகும். மக்கள் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் மருத்துவத்துறை அற்புதமான வளம் பெற்றதாக இருக்கும். அற்புதமாக வளரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடக்க இருக்குங்க. இதனால் குரு இந்த வருடம் உச்சமடைந்து சிம்மத்துக்கு வராரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தில் போகிறாரு. அந்த வகையில் இந்த புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னெல்லாம் பார்க்கும்போது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், பாசாங்க செய்கிறவங்க யார் அப்படிங்கிறது குறித்து நிறைய விஷயங்களை இந்த வருடம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய பலத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இனி இந்த வரக்கூடிய வருடம் உங்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும், எல்லா விஷயங்கள்லையும் வெற்றிகள் ஏற்படும் அப்படின்னும், ராசிநாதனாகிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதால எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும் யோகம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னும், தலைமை பதவிகள் பொறுப்பு இதெல்லாம் நீங்கள் போய் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்து அமராமல் தானாக உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். புதிய வேலைகள் வெகு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய யோகம் கூட இவர்களுக்கு உண்டாகும். அஷ்டமத்து சனி இனி வரக்கூடிய ஆண்டு முழுவதும் இருக்கிறதால கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது, உங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நீங்கள் நல்லது தான் சொல்ல போவீங்க, ஆனால் அது உங்களுக்கு ஒரு கெட்டதை கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் தலையிடுறது விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு பார்த்தோம். சிறு சிறு வாகன விபத்துகள், சாலை விபத்துகள் இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் வெளியில் போகும்போது ரொம்பவே கவனமோடு இருக்கணும், கவனத்தோடு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏப்ரல் 2 முதல் மே 11ஆம் தேதி வரை செவ்வாய் மறைகிறாரு. இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது.
குரு பகவான் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறதால வரக்கூடிய வருடம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும் பண வரவு சொத்து வரவு இவையெல்லாம் உண்டாகும். ஜூன் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில் இருக்கிறதால சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்களுடைய ராசியில் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கிறது நல்லது. டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னும் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிகமான கவனம் வேணும். அதே போல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் ஏழை மாணவர்களுடைய படிப்புக்கு உதவுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவுவது பணங்கற்கண்டு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ஆண்டு மிக மிக ஒரு சுபமான ஆண்டு அப்படின்னே சொல்லப்படுறதால எல்லாமே கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நன்மையை கொடுக்கும் அப்படின்னும் எவ்வளவு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி நெருக்கமானவராக இருந்தாலும் சரி ஏதாவது கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தா கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க. அது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் கையெழுத்து போடுவது ஆவணங்களில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. குடும்பத்துடன் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்த்துட்டு போகிறது ரொம்பவே சிறப்பு. வரக்கூடிய இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்குது. கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் வீட்டிற்கு வர்றதாலும் அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை காட்டுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மருத்துவ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதால அதிகமான கவனம் தேவை. அதாவது சின்ன சின்ன உடல்நலம் சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் தான். அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் அப்படின்னும் இதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் முழுக்க வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிற நிலை இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான லாபங்கள் எடுக்கலாம். ஆகஸ்ட் நவம்பர் மாதத்தில் வண்டி வாகனத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு யோகமான நாட்களாக அமைய போகிறது. மேலும் முருகருடைய வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துவரம்பருப்பை நீங்கள் ஒருத்தங்களுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக நம்ம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது. நீங்கள் துவரம்பருப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். கால்களை இழந்தவங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லாமே ஏற்றமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் உங்களுக்கு நினைத்த உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் சுபகாரியங்களில் நிறைய தடை இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதாவது திருமணம் தள்ளி தள்ளி போகுது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு இந்த வருடத்தில் இன்னும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வலுவான ஒரு உறவை நீங்கள் பெறுவீங்க. மேலும் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் பெறுவீங்க. நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கும். மேலும் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய வேலையிலுமே எளிதாக வெற்றி பெறுவீங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது நிதி பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கொடுக்கும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குன்னு பார்க்கும்போது முக்கியமாக நிதி ரீதியாக நல்ல ஒரு லாபகரமான முதலீடுகளை செய்ய இது ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் வழிகாட்டுதலோடு நீங்கள் பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போயும் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நன்மையான காலமே.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் வரக்கூடிய இந்த வருடம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.